தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரியல்மி இந்தியாவில் புதிதாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ், ரியல்மி X7. கரெக்டாக தான் சொல்கிறேன், ரியல்மி X7 மேக்ஸ். ஏன்னா நிறைய லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்களா, பேரே கன்ஃபியூஷனில் இருக்குது. பட் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ரியல்மி X7 மேக்ஸ் அப்படின்ற பேரில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை இப்போது இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க 27,000 ரூபாய்க்கு. இந்த 27,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அப்படி என்ன இருக்குது, பாக்ஸில் என்ன இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறது கிடையாதுங்க. அன்பாக்சிங் போட்டு எனக்கும் போர் அடிக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியாவில் ஒரு டைமென்சிட்டி 1200 ப்ராசஸரை இந்த மொபைல் மூலிமா லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராசஸர் எப்படி இருக்குது, ஒரு ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸரோட கம்பேர் பண்ணால் இது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போது, இந்த மொபைல் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்லாம் என்னன்றது ஒரு குயிக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ள போயிடலாம். நிறைய பேர் இந்த மொபைலை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கும். ஸோ அவங்களுக்காக குயிக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கிறேன். ஸோ என்னென்ன இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க. MediaTek உடைய Dimensity 1200 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5G சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. 8GB RAM 12GB RAM அப்படின்ற ரெண்டு வேரியன்ட் வந்து 128GB ஸ்டோரேஜ் அண்ட் 256GB ஸ்டோரேஜ் அப்படின்ற ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. விலை 27,000 ரூபாய்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் 6.43 இன்ச்க்கான சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்கு. 4500 mAhக்கான பேட்டரி, 50 வாட்க்கான சூப்பர் டாட் சார்ஜிங், 179 கிராம் மட்டும் தான் அதோடைய வெயிட். ஸோ ரொம்ப ஸ்லிம்மான ஒரு மொபைல் தான். 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா பின்பக்கமாக இருக்குது. இது சோனி IMX682 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர் இருக்குது. 8 மெகாபிக்சலுக்கான செகண்டரி கேமரா கொடுத்துருக்காங்க. 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர். ஸோ மொத்தமாக 3 கேமரா இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேசிங்கில் பார்க்கும்போது நமக்கு முன்பக்கமாக 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. NFC இருக்குது. Wi-Fi 6க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ப்ளூடூத் 5.2 சப்போர்ட் இருக்குது. FM-க்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டியூல் பேண்ட் 5G-க்கான சப்போர்ட்டும் இதில் இருக்குது. குயிக்கானாலும் இந்த அளவுக்கு குயிக்காக சொல்லக்கூடாதுன்னு ஒரு சில பேர் சொல்வீங்க. பட் ஓகே, ஸோ நீங்கள் ஸ்பெக்ஸை வந்து டிஸ்பிளேலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாக்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன இருக்குன்றது ஒரு ஐடியா வந்து கிடைச்சிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராசஸரை பற்றி முதல்ல நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இதில் Dimensity 1200 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5G சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. 6 நானோமீட்டர் டெக்னாலஜியில் இது பில்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக ஆக்டோகோர் ப்ராசஸர் தான். இந்த 8 கோரும் என்னென்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கோர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ARM Cortex A78 அப்படின்னு சொல்லக்கூடிய கோர். இதோடைய மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 GHz வரைக்கும் போகக்கூடிய கிளாக் ஸ்பீடை கொடுத்துருக்காங்க. மீதி 3 கோர்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா ARM Cortex A78 அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்ஸ் தான் இருக்குது. ஆனால் அதோடைய கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.6 GHz வரைக்கும் போகும். இதில் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த 4 கோர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ARM Cortex A55 அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது கிளாக் ஸ்பீட் வந்து நமக்கு 2 GHz வரைக்கும் போகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் எஃபிஷியன்ட் ஸ்கோர். அண்ட் அடுத்ததாக இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு ட்ரூ டியூல் 5G வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் டியூல் சேனல் UFS 3.1 உடைய சப்போர்ட்டும் இருக்கிறதுனால நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபோன் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் மெயினாக இதில் இருக்கக்கூடிய GPUன்னு பார்த்தோன்னா நமக்கு ARM Mali G77 அப்படின்னு சொல்லக்கூடிய GPU இருக்குது. MC9 வந்து கொடுத்துருக்காங்க. IP Engine 3.0 வந்து இருக்குது கேமிங்காக. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் வாயில் சொல்கிறதோட நான் விளையாடுறேன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். கேமிங் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஸ்மூத்தான ஒரு கிராஃபிக்ஸ் பர்ஃபார்மன்ஸே இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லும். நீங்கள் இன்னும் நல்லா அந்த டிஸ்பிளேலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது, பஞ்சியாக வந்து தெரியுது. அதற்கான இன்னொரு முக்கியமான காரணம் அந்த டிஸ்பிளே தான். அதை பற்றியும் வந்து நான் சொல்கிறேன். ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் நீங்கள் பியூராக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குது. நீங்கள் நல்ல ஹெவி கேம்ஸை கூட கண்டினியூஸாக விளையாட முடியும். நல்ல கிராஃபிக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எந்த ஒரு விதமான லேகும் சரி, ஃப்ரேம் ட்ராப்ஸும் சரி நான் அதிகமாக விளையாடின வரைக்கும் வந்து பார்க்கல. ஸோ இந்த மொபைல் இந்த பர்டிகுலர் ப்ராசஸரில் பர்ஃபார்மன்ஸ் வைஸாக ரொம்பவே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஹீட்டிங் இஷ்யூ இருக்கான்னு கேட்குறவங்களுக்கு, ஸோ நான் இப்போ 3 நாளாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த 3 நாளில் கேம்ஸை மாற்றி விளையாடிட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு அதிகப்படியான ஹீட் வந்து தெரியல. லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்பக்கமாக பிளாஸ்டிக் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சமாக வந்து விசிபிள் ஆகும். பட் மற்றபடி ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்றது நான் இந்த 3 நாளில் அதிகமாக வந்து ஃபேஸ் பண்ணல. மேபி இன்னும் நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஃபுல் ரிவ்யூ கொடுக்கும்போது எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். டிஸ்பிளே உடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்றதை பார்த்தீங்க. பட் டிஸ்பிளேல இந்த ப்ராசஸர் மூலிமா ஒரு சில டெக்னாலஜிஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் MediaTek உடைய மீரா விஷன் HDR அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக பார்க்கக்கூடிய கண்டென்ட் கூட அந்த கண்டென்ட் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு எப்படி வந்து நல்ல விசிபிலிட்டியோடு இருக்குமோ அந்த அளவுக்கு இதில் இருக்குன்றது போல சொல்கிறாங்க. நீங்கள் மேபி நல்ல HDR கண்டென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்ததாக கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ராசஸரை பற்றி தானே ப்ரோ சொல்கிறேன்னு சொன்னீங்க, ஏன் கேமரா பக்கம் வந்தீங்க நிறைய பேர் கேட்பீங்க. காரணம் இருக்குது. ஒரு மொபைலில் எல்லா விஷயங்களும் அப்படியே வச்சு 2 வெவ்வேறு ப்ராசஸரை போட்டு நம்ம டெஸ்ட் பண்ணோன்னா கேமரா குவாலிட்டி மாறும். எஸ், அந்த கேமரா குவாலிட்டிக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாக இந்த ப்ராசஸரும் வந்து இருக்கும். எஸ், இதில் வந்து அப்படி என்ன தான் இருக்குன்றதை நான் ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் காமிக்கிறேன். பார்க்கும்போது நான் என்னென்ன இருக்குன்றதை சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் MediaTek கூடிய ஒரு இமேஜிங் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபோட்டோகிராஃபிக்குமே சரி, வீடியோகிராஃபிக்குமே வந்து சரி. ஸோ அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இமேஜ் கிளாரிட்டி எப்படி இருக்குன்றது நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு சில டைமில் நீங்கள் நல்ல லைட்டிங் கண்டிஷன்லாம் எடுக்கும்போது இமேஜ் குவாலிட்டி வந்து நல்லாவே வந்து கொடுத்துருக்கு. அண்ட் ஒரு சில பேருக்கு நல்ல கலர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு இது மேபி கரெக்டாக கூட இருக்கலாம். செல்ஃபி வந்து நல்லா அந்த மொள செல்ஃபி எல்லாம் வேணுன்றவங்களுக்கும் இது மேபி வந்து கரெக்டாக இருக்கலாம். இதில்
4K 60 fps வரைக்கும் உங்களால் வந்து வீடியோவும் வந்து எடுக்க முடியும். அண்ட் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் மல்டி GNSS சப்போர்ட்டும் வந்திருக்கு. அதாவது நீங்கள் வந்து ஜிபிஎஸ் இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக நிறைய இடங்கள்ல வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு டெக்னாலஜி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பான ஒரு வித்தியாசம் எங்கே வரும்னா, ப்ரோ இந்த ப்ராசஸர் இது நல்லா இருக்குது, இது ஓகே, அது நல்லா இருக்குது, அது ஓகே, கோர்ஸ்னா என்ன எல்லாமே பார்த்துட்டோம். பட் இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணணும்னா ஒரு ஸ்னாப் டிராகன் கூட எது கூட கம்பேர் பண்ணலாம்னு யோசிச்சிங்கன்னா இருக்குது. நான் ஃபோனை சொல்லலை, உள்ள ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு Snapdragon 870 சொல்லக்கூடிய ஒரு சிப் செட் இருக்குது பார்த்தீங்களா, இது கிட்டத்தட்ட இதுக்கு ஈக்குவல் தான். ஏன் நான் 870 எடுத்திருக்கேன்னா 870ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 865 அதோடைய ஒரு ஹையர் வேரியன்ட் தான். ஸோ அதனால தான் நான் 865 வந்து கம்பேர் பண்ணல, 870 கூட கம்பேர் பண்ணாலே மோர் தென் எனஃப் தான். ஸோ நான் Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோரும் ரன் பண்ணியிருக்கேன், கீக் பெஞ்ச்லையும் வந்து ஸ்கோர் ரன் பண்ணியிருக்கேன், நீங்களே வந்து பார்க்கலாம். Antutuல கிட்டத்தட்ட வந்து ஈக்குவலான ஒரு காம்படிஷன் தான், கொஞ்சமாக வந்து இது கம்மியாக வருது. பட் இந்த சைடில் கீக் பெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அது கம்மியாக வருது. அதாவது வந்து ஸ்னாப்ட்ராகன் கொஞ்சம் கம்மியாக வருது, MediaTek கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வேறுபாடு இருக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே, அதாவது ரெண்டு ப்ராசஸருமே ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது கிடையாது. நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். ஸோ உங்களுக்கு அல்டிமேட்டாக நான் கம்பேரிசன் சொல்லும்னா ஒரு Dimensity 1200 கூட நீங்கள் இந்த 870 கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 7 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது 6 nm டெக்னாலஜி. அதனால் உங்களுக்கு எஃபிஷியன்சி, பவர் எஃபிஷியன்சி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த நிறைய ஃபோனில் வந்து பவர் கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே இந்த பர்டிகுலர் ஃபேப்ரிகேஷன் டெக்னாலஜினாலேயே நமக்கு பவர் கன்சம்ஷன் இதில் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும், இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டாக இருக்கும். இது ஒரு விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே இருக்கக்கூடிய மெயின் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 870ல Cortex A77 அப்படின்றது தான் உங்களுடைய பிரைமரி கோர். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரைமரி கோர் எதுன்னு பார்த்தீங்கன்னா Cortex A78. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆன் பேப்பர்லையுமே சரி, இதில் ஓரளவுக்கு புதுசாக இருக்கக்கூடிய இன்னும் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 870 கம்பேர் பண்ணும்போது ஆன் பேப்பரில் இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. அண்ட் சைட் பை சைட் நம்ம டே டு டே யூசேஜ் பண்ணும்போது இது ஓரளவுக்கு வந்து ஈக்குவலான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸே வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ MediaTek சைடில் இருந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ப்ராசஸரில் இந்த Dimensity 1200 அப்படின்றது உண்மையிலேயே அவங்க கொண்டு வந்த ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர் அண்ட் நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸராகவும் வந்து இருக்குது. அண்ட் நிறைய விதமான விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. NFC கொடுத்துருக்காங்க, டியூவல் வைஃபை இருக்குது, அண்ட் Wi-Fi 6க்கான சப்போர்ட்டும் வந்துருக்கு, Bluetooth 5.2க்கான சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சில பிராண்ட் என்னென்ன வாங்குறாங்களோ அதற்கு தகுந்த போல் வந்து மாறும். அண்ட் 27,000 ரூபாய்க்கு இந்த சிப்செட் ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், மொபைல் யூஸ் பண்ணி எப்படி இருக்குது, என்னுடைய இந்த ப்ராசஸர் புதுசாக இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட அந்த ப்ராசஸரை பற்றி தான் அதிகமாக வந்து சொல்லியிருக்கோம். பட் நீங்கள் பார்த்துருப்பீங்க கேமிங் பர்ஃபார்மன்ஸும் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்க, அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குது, அது உங்கள் கருத்து பிரகாரம் இந்த நீங்கள் பார்த்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது, என்ன இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணுறது உங்களுக்கு ஓகேவான்றதை மறக்காம வந்து சொல்லுங்கள். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.